வணக்கம். இன்னைக்கு ஸ்கூல் சில்ட்ரன் கேட்குற கேள்விகளில் சில கேள்வி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூலில் போயிட்டு ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறது வழக்கம். அன்றைக்கு எய்ட்ஸ் டே, December 1st எய்ட்ஸ் டே. ஸோ அங்கே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நான் கிளாஸ் டாக் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ வெளியே இருக்க டீச்சர்ஸ்லாம் என்கிட்ட முதல்ல சொல்லிட்டாங்க, டாக்டர் எங்கள் சில்ட்ரன்லாம் ரொம்ப காட்ஸ் சில்ட்ரன், அவங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், அது இது நம்ம ஸ்கூலை பற்றி ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவன் என் கண்ணு முன்னாலே ஒரு பையன் சிகரெட் பிடிக்கிறான், என் கண்ணு முன்னாலே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்படி எல்லாத்தையும் நான் ஒரு கொஸ்டின் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் டாபிக் எய்ட்ஸ் டேவை பற்றி, எய்ட்ஸை பற்றி மாத்திரம்தான் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்ஸிபல் இதெல்லாம் செக்ஸ் எல்லாம் பற்றிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது, ஆனால் கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லணும், ஏன்னா எய்ட்ஸ் டேல அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க நம்மளை விட குழந்தைகள் மொபைல் நோண்டுறதுலையும் கண்டுபிடிக்கிறதுலையும் தேடி பார்க்கறதுல என்னென்னமோ செய்கிறதுலாம் அவங்க நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குதோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் எங்களோட டியூட்டி ஆஸ் அ டாக்டர்ஸ் அப்படின்னு. ஆனால் பேரண்ட்ஸ்கிட்டேயோ டீச்சர்கிட்டேயோ கேட்காத சில கேள்விகளை தான் நம்மக்கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் சார் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அங்கே 2 பேருக்கும் ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைனலாக இறுதி கட்டத்துக்கு வரும்போது என்ன சொன்னேன்னா, சார் ஒரு பாக்ஸ் அங்கே வச்சுருங்க ஸ்கூலில், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருதோ அந்த டவுட்ஸ் எல்லாம் அவங்க எழுதி துண்டு சீட்டில் 2 லைன் இல்லை 3 லைன் அதிகபட்சம் வராத மாதிரி அதை போட்டுருங்க அப்படின்னு. அதில் ஒரு 160 கொஸ்டின்ஸ் அதில் வந்திருக்கு. நான் ஒரு சில கேள்விகளை மாத்திரம் இப்போ நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு அதில் நீங்கள் பையனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஏன்னா பிகாஸ் சில்ட்ரன் ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தேன் அஸ். ஸோ அவங்கள போட்டிருக்காங்க, என்னோட ஆப்போசிட் செக்ஸை தொட்டால் ஷாக் அடிக்கிறதே ஏன்? இதுதான் இவங்களோட கேள்வி. இதை அவங்க நெட்லேயோ எங்கேயோ போயெல்லாம் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேடிட்டு அவங்களுக்கு திருப்திகரமான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைக்கல. அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட கேட்க முடியும், டீச்சர்கிட்ட கேட்டாக்கா சப்ஜெக்ட் போய் படிக்கும், உனக்கு அதனை பிரச்சனை திட்டுவாங்க. ஸோ ஆனால் இந்த பையனுக்கு வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு ஸ்டாம்பு குத்திடுவாங்க, ஒரு துடுக்கான பையன்னுட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கேட்குறதில்ல, அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குதுங்க குழந்தைகள், வச்சுட்டு இது கேட்டேன். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்க they didn't want to waste the chance இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணால் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு கொஸ்டின் தான், நான் எனது ஆப்போசிட் செக்ஸை தொட்டால் ஷாக் அடிக்கிறதே ஏன்? இப்போ நான் கிளாஸில் நான் கேட்டேன், யார் யாருக்கு ஷாக் அடிச்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்னா நோ சவுண்ட், கப்சு. சரி, யாருக்கெல்லாம் ஷாக் அடிக்கலை யாருன்னா கை தூக்குங்க, அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நோ சவுண்ட், கப்சு. இப்போ நான் ஷாக் அடிச்சு தான் எடுத்துக்கிட்டோமா, ஷாக் அடிக்கலன்னு எடுத்துக்கிட்டோமா? அப்படியே ஒரு நிசப்தம் கிளாஸில். சரி, நான் சொன்னேன், யார் யாருக்கு ஷாக் அடிச்சிருக்கோ அவங்க தான் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் உடனே கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. ஸோ இப்போது அடுத்தது நான் சொல்கிறேன் என்னன்னா, ஷாக்கு அடிக்கலாம், ஆனால் அடிக்கடி ஷாக் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க. அடிக்கடி ஷாக் அடிச்சுட்டு இருந்தால் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. என்னை பொறுத்த மட்டும் ஹெல்த்தை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் ஷாக் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அடிச்சதுன்னா இது தொட்டால் ஷாக் அடிக்கும்னு தெரியுது இல்லையா. அப்போ அதனால் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால தான் நீங்கள் ஆப்போசிட் செக்ஸை அடிக்கடி தொடக்கூடாது, தூரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொன்னேன். நீ நார்மலாக இருக்கிறதுனால தான் உனக்கு ஷாக் அடிக்குது, அப்நார்மலாக இருந்தேன்னா ஷாக்கே அடிக்காது, மரக்கட்ட மாதிரி இருந்திருப்பேன். ஸோ யூ ஆர் அ நார்மல் பர்சன் அப்படி. ஸோ இது இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். அதுதான் ஷாக் இல்லாதவங்களுக்கு தான் அப்நார்மல்னு சொல்கிறோம், ஷாக் அடிச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் தான். ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு நான் அதை விட்டேன். இன்னொரு குழந்தை அது கேட்குது, என்னன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கு, என்னோட ஆப்போசிட் செக்ஸு கிளாஸுக்கு வரலன்னா என்னால் கிளாஸை கவனிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி.
இது நியாயமான கேள்விதான். ஏன்னா அவங்க ஆள் எங்கள் ஆள் வரலன்னா தான் அதில் போட்டிருக்கு. எங்கள் ஆள் வரலன்னா நான் கிளாஸையே கவனிக்க முடியல. இந்த கிளாஸே கவனிக்க முடியல அப்படின்னாக்கா அட்டென்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு அது கவன சிதைவு. ஏன்னா உனக்கு வேறு எதுலேயோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் போகுது. இப்பொழுதைக்கு அந்த படிப்பில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. காரணம் உனக்கு வேண்டிய ஆள் அங்கே இல்லை அப்படின்றதுனால. ஸோ அந்த ஒரு ஆள் வந்தால் தான் உனக்கு கிளாஸே உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம் அவங்களா இருந்தாங்கன்னா யூ ஷுட் யூஸ் தட் இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம் ஆஸ் அ பாசிட்டிவ் சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது இன்னும் நேற்றுக்கு நீ ஒரு 50 மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொன்ன ஒரு சப்ஜெக்டில் உன்னோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டி அங்கே இருக்கிறதுனால நீ 60 வாங்கணும், நீ 70 வாங்கணும். ஒரு நாள் விட்டாலும் நீயும் ஃபுல்லாக போயிட்டலாம். ஆனால் அந்த உனக்கே தெரியாமல் அங்கே உட்காந்துருக்கல அந்த பார்ட்டி அது படித்து என்ன பண்ணும், கலெக்டராகவோ இதுவாவோ ஆகிட்டு அது போயிடும். நீ மாத்திரம் ஏமாந்து போயிட்டு கிளாஸில் இங்கே உட்காந்துட்டுருப்ப. ஏன்னா இது வந்துட்டு இன்ஸ்டியூஷன். அதனால் இது வந்துட்டு இதை நீ படித்தாதான் நீ அவங்களுக்கு அந்த ஒரு விகரை பிடிக்கணும்னா நீயும் தொடர்ந்தே கூட போனால் தான் முடியும். அதனால் ஸ்பிரிட் உனக்கு வர ஃபீலிங்கை வந்து குட் ஸ்பிரிட்டில் நீங்கள் மாற்றி எடுக்கணும். அதுதான் வந்துட்டு கெட்டிக்கார குழந்தைகளோட சுபாவமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சில்ட்ரன்ஸ் கொஸ்டின்ஸ். யூ அலோவ் த சில்ட்ரன் டு டாக் இல்லையா? நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்க மனசில் இருக்கிற வினோதமான கேள்விகள்லாம் வரும். இந்த வினோதமான கேள்விகளை கேட்குறது சில குழந்தைங்களாம் கேட்பாங்க, எல்லா குழந்தைங்களும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ரேசிங் த கொஸ்டின் வெரி ஆஃபன் அப்படிங்கிறதுக்கே ஹோமியோவில் மருந்து இருக்குது. அது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இல்லை, அடிக்கடி புது புது கேள்விங்களை நோண்டி கேட்பான் இவன் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கேட்கறதுக்குன்னே இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கணும். உட்கார்ந்து பேசணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, மதர் ஃபாதர்லி ரிலேஷன்ஷிப்பு வித் சில்ட்ரனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் ஹெல்த் எஜுகேஷன் கம் சோஷியல் எஜுகேஷன் ஆல்சோ. நன்றி.